சாய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் எல்லாரும் நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா தமிழ் அவுட் சோர்ஸ் புரட்சின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோம். எப்போ அனௌன்ஸ் பண்ணோம்? 2 டேஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணோம். பட் அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன பார்த்தீங்கன்னா புக் ஸ்டால் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சிக்கு கடைசி நாள் அப்படிங்கிறனால நான் கிருஷ்ணன் சார் எல்லாரும் போயிருந்தோம். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா புக்ஸு என்னென்ன இருக்குது. ஏன்னா தமிழ் அவுட் சோர்ஸ்னு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்பயே இந்த அவுட் சோர்ஸை தேடுறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கி சூழல் எப்படி இருக்குன்னா, தமிழில் ஒரு 100 கொஸ்டின் வருதுன்னா அதில் 60 கொஸ்டின் தான் ஸ்கூல் புத்தகங்களாக இருக்குது. 40 கொஸ்டினுக்காக வெளியே போக வேண்டியதாக இருக்குது. 50க்கு 50 கூட வச்சுக்கலாம், பாதிக்கு பாதி. பட் இருந்தாலும் இனி வேறு காலங்களில் கண்டிப்பாக தமிழில் ஒரு 60 கொஸ்டினாக ஸ்கூல் புக் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்தனால கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நிறையா விஷயங்களை வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய டிஎன்பிசிட்டு நிறைய அப்டேட் கொடுத்துருக்கோம். ஏன் போராட்டமே நடத்திருக்கோம்ல, இது எப்படி நடத்தினா எப்படி ஓலைச்சுவடி அது இதுன்னு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 60 கொஸ்டின் கிட்ட இப்போ ரீசெண்டாக வந்த சில கொஸ்டின்லாம் பார்க்கும்போது ஒரு 60 கொஸ்டின் கிட்ட ஸ்கூல் புக் வந்துடுது. இருந்தாலும் அந்த 40 கொஸ்டின் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த 40ல் ஒரு 30 கொஸ்டினாக சேர்த்து போட்டால் தான் வேலைக்கு உறுதியாக போகிற மாதிரி இருக்குது. அப்போ தமிழ் அவுட் சோர்ஸ் பிரச்சனை அனௌன்ஸ் பண்ணும்போது நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, இதில் இருக்கிற எல்லா அவுட் சோர்ஸையும் நடத்தி கொடுக்கணும். ஆனால் அது ஒரு ஆர்டரை நடத்தி கொடுக்கணும். உங்களுக்கு இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அங்கே அவுட் சோர்ஸ்னு மெட்டீரியல் கொடுப்பாங்க, நடத்தி கொடுத்துருவாங்க. ரைட்டா? இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் அகாடமியில் ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 புக்கை வாங்கி அதை நீங்கள் செல்ஃபாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ரைட்டா? இந்த மாதிரி இப்போ அப்படி படிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்ம இருக்கோம்னா நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு ரூம்மேட்டாக இருக்கோம், நம்ம இந்த மாதிரி தேவையானதெல்லாம் கலெக்ட் பண்ணி லைப்ரரி, டிஜிட்டல் லைப்ரரியில் இருந்தால் டவுன்லோட் பண்ணி, டெலகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணி, நிறைய யூடியூபர்ஸ் சொல்கிறது சில தகவலை பார்த்து, நம்ம சொல்கிற தகவலை சில பேர் பார்த்து, அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு வகையில் கலெக்ட் பண்ணி மொத்தமாக எடுத்து வச்சுருவோம். ரைட்? எப்போ படிக்கிறது, எப்போ முடிக்கிறது, அதான் விஷயம். இப்போ இது என்கிட்ட இருக்குன்னா ஒரு புக்கு இருக்குது, நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல இங்கே ஒரு விஷயம் இல்லை. இந்த விஷயத்தை என்னைக்கு நம்ம மைண்டில் ஏற்றுறது, என்னைக்கு முடிக்கிறது. அது இந்த மே மாதத்துக்குள்ளே இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, இந்த எலெக்ஷனால் இப்போ நீ மொபைலை தொட்டால் என்ன நியூஸ் வருது? எலெக்ஷன் சார்ந்து கூட்டணி அது இது அவங்க நலனுக்காக எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. நம்ம நலனுக்கு என்னைக்கு நம்ம செயல்பட போகிறோம்? இது இப்போ கூட்டணி போகிறது, கட்சி அரசியல் ஜெயிக்கணும், அடுத்த 5 வருஷம் ஆளணும், அது அவங்க லைஃப் ஸ்டைலை முடிவெடுக்கிறதுக்கு அவங்க போராடிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம போராடணும்ல. நமக்கு இந்த மே மாதம் அவுட் சோர்ஸ் பிரச்சனை தான் நீங்கள் மைண்ட் செட் இருக்கணும். உங்களுக்கு வேற எந்த கான்சன்ட்ரேஷனும் இருக்கக்கூடாது. முழுக்க நீங்கள் இந்த அவுட் சோர்ஸை முடிக்கணும் சார். நீங்கள் சொன்ன மாதிரி மே மாதத்துக்குள்ள முடிக்கிறோம், நீங்கள் நடத்துங்க, நாங்கள் முடிக்கிறோம் தான் இருக்கணும். ஸோ அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கணும். ஸோ நாளையிலேருந்து இந்த வீடியோ பதிவு வரும். ரைட்டாப்பா? எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. ஃபஸ்ட்டு என்னன்னா, இதில் 100 கொஸ்டினுக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு உறுதி கொடுப்போம். இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபில்டர் பண்ணி கரெக்டாக தேர்ந்தெடுத்து நல்லா கொடுக்குறோம். 90 கொஸ்டின் நீங்கள் உறுதியாக எடுத்துருவீங்க. இந்த வீடியோ பார்த்தாலே இந்த வீடியோ பதிவும் இந்த பிடிஎஃப்பும் போதுமானது தான். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே இப்போ எப்படின்னா, உதாரணமாக கிருஷ்ணா வந்து உங்களுடைய ஒர்க் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக இன்க்ளூடிங் இலக்கணம் அப்புறம் செய்யுள் எல்லாமே சேர்த்து மொத்தமாக நான் முடிச்சு கொடுத்துருவேன். இலக்கணம் மட்டும் நடத்த சொல்லலை, செய்யுள் எப்படி சொல்லியிருக்கேன், சொல் பொருள், அந்த பாடலுடைய விளக்கம், அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ தகவல்கள் எல்லாம் அதுதான். ஏன்னா கிருஷ்ணா இப்போ வந்து நம்ம எப்படின்னா அந்த பாடல் வரியில் இருக்கிற அந்த சொற்பொருள் இருக்குல்ல, அந்த சொற்பொருளையும் நம்ம விளக்கம் கொடுத்துடணும். ஏன்னா சொல் பொருள் எதிர்ச்சொல்லாம் வரும்பொழுது நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவர் ஆகும். அப்போ அவங்க கேட்கும்போது அதுலேருந்து உள்ளேருந்து கேட்டிருந்தா கூட ஐயோ அது படிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு இருக்கிற ஃபீலே இருக்கக்கூடாது. அப்போ ஸ்கூல் புக்கில் 6 to 10 தான் ஃபஸ்ட் சொல்லியிருக்கேன். +1 +2 அப்புறம் பார்த்துக்கலாம். முதல் 10வது வரைக்கும் இருக்கிற அந்த பொறுப்பை கிருஷ்ணாடம் முழுக்க ஒப்படைச்சிருக்கோம். அதில் எந்த பார்ட் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நான் சைடில் நான் கொடுத்துக்குருவேன் ஏதாவது. ஆனால் எனக்கு இதுவே வேலைகள் சரியாக இருக்கும். அதனால தான் ஒர்க்கை டிவைட் பண்ணி பண்ணுறோம். இன்னொரு சார் திருநாவுக்கரசுன்னு ஒரு சார் இருக்காங்க, அவங்களையும் ஒரு ஸ்பெஷலாக ஸ்கூல் புக்கில் இருக்கிற இலக்கணங்களை ஒரு ஸ்பெஷல் டாபிக் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ 2 பேருமே ஸ்கூல் புக்கை முழுக்க கவர் பண்ண போகிறாங்க. இந்த சீரியஸ் 55 நாள் தொடர்ந்து நடக்கும், மார்ச் 20 வரைக்கும் 55 நாள். இதுக்கு ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ பேசணும்ல, ஆமாம், ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணி இப்போ ஸ்டாஃப்ட்ட சொல்லியிருக்கேன். அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்தந்த டேல இது வரும். ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை, இது வந்துடும் அப்படின்னு சொல்லி. அது எப்படி வரப்போகுதுங்கிறத நான் சொல்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு வீடியோ பார்க்கும்போது கரெக்டாக மைண்ட் செட்டுக்கு வரும். ரைட்டா? ஓகே கிருஷ்ணா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா, இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம நிறைய புக்கில் கலெக்ட் பண்ணி நிறைய புக்கில் இருக்கிறனால இப்போ கலைச்சொற்களை சொல்லிடுவோம். இப்போ கலைச்சொற்கள் 10 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பயப்படக்கூடாது. 10ல் ஒரு 3 கொஸ்டின் ஸ்கூல் புக்கிலேருந்து டேரெக்டாக வந்துடும். இன்னொரு 2 கொஸ்டின் நம்ம ஓன் நாலேஜை வச்சு அடிக்கலாம், ஸ்பாட்டில் பொறுத்துக்கு இந்த மாதிரி அடிக்கலாம். மிச்சம் 5 கொஸ்டின் தான் கொஞ்சம் இது இருக்கும். ரைட்? அந்த 5 கொஸ்டினுக்காக நம்ம 2.5 லட்சம் கலைச்சொற்கள் படிக்க முடியும்னா முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுமோ அவ்வளோ முயற்சி எடுக்கணும், அவ்வளோதான். பட் அந்த கலைச்சொற்களை மட்டும் அதை இப்படி மைண்ட் செட் ஓரமாக வச்சுட்டு மிச்ச ஏரியாவை ஒரு கலக்குனீங்கன்னா 90 கொஸ்டின் பட்டையை கிளப்பிடுவீங்க. ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா இவ்வளவும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை ஓகே படிச்சிடலாம் படிக்க மாட்டோம்.
இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ வீடியோ கொடுக்குறதுக்கு களத்தில் இறங்கிட்டோம். ஆனால் என்னன்னா டக்குன்னு இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன தானே இப்போ அயற்சொல் அகராதின்னு அவசரம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு புக்கை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா முடிக்க முடியாது. எல்லா புக்கில் இருந்தும் பாட்டாக நான் கொண்டு வந்தால் தான் 55 நாளில் முடிக்க முடியும். அப்போ நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் இறங்குறோம். அப்போ நடத்துகிற எங்களுக்கே எவ்வளோன்னா அப்போ படிக்கிற உங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும். ஸோ உங்கள் சிரமம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கோம். உங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவில் தான் அதை தொடங்குறோம். கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணி கொடுப்போங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்த்தா மட்டும்தான். நான் நினச்சிருந்தேன் அந்த வீடியோ பதிவில் ஒன்லி நான் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். பட் காமனாக யூடியூப்பில் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு யூடியூபர்ஸு எல்லாருக்கும் கொடுக்குற ஒரே காரணம்னா அவுட் சோர்ஸுங்கிறது. அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எல்லாமே நான் கரெக்டாக ஏப்ரல் எண்டு வரைக்கும் தான் இந்த வீடியோ பதிவை நான் வச்சுருப்பேன் சேனலில். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அன்லிஸ்டட் பண்ணிடுவேன். அப்புறம் பேட்சுக்கு மட்டும் தான் பார்க்குற மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அதனால் என்னென்னா பார்க்குறவங்க எல்லோரும் பார்த்துருங்க. ஏன்னா நாங்கள் ரொட்டீனில் கொடுத்துக்கிட்டே வரும்போது, நீங்கள் ரொட்டீன் பார்த்துக்கிட்டே வரும்போது நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டு, நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட், அந்த ஆர்வம் தான் என்ன ஆகும்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே. ஆமாம், இன்னொன்று அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு அந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நீங்கள் கமெண்ட்டில் போடுறத வச்சு தான் நமக்கு தெரியும் ஓகே இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ அவங்க நித்யா மேம்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் அயற்சொல் அகராதி இப்போ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட் ஆங்கிளில் தெரிஞ்சதை மார்க் பண்ண மாட்டேன், தெரியாத மட்டும் மார்க் பண்ணுவேன். அதை ஒரு முறை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா அஸ் ஏ ஸ்டூடெண்ட் ஆங்கிளில் இப்போ நான் என்ன தான் எடுத்தாலும் அவங்கள ஒரு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ ஸ்பெஷல் டாபிக்னு பிரிச்சிருக்கோம். அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், கொஸ்டின் ஒரு புத்தகம் கொடுக்குறோம். அதில் 50 கொஸ்டின் எடுக்க சொல்லியிருக்கேன். 50 கொஸ்டின் எடுத்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா, அதாவது வீடியோ பார்த்தோன்னே அப்படியே டெஸ்ட் அடிச்ச திருப்தி இருக்கும். அப்போ இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ யூனிட் 1 and 2, 3 மொத்தம் 3 யூனிட்டுமே கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ எனக்கு என்னன்னா மிச்ச யூனிட்டையும் கவர் பண்ணுற மாதிரி பழமொழி, ஊமை தொடர், அந்த மரபு தொடர், இதையும் சேர்த்து 5வது யூனிட்டும். அப்போ இது என்னன்னா மெயின், ஸ்பெஷல் டாபிக்கு, ஸ்பெஷல் சீரியஸ் 3ஆக பிரிச்சிருக்கேன். நல்லா கேட்டுக்காங்க. மெயின் சீரியஸ்னா காலை, மதியம், இரவு. இந்த டாபிக் ஃபுல்லாக மெயின் சீரியஸ். இந்த மெயின் சீரியஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அரை மணி நேரம் இருக்கும். தொடர்ந்து வந்துக்கிட்டு, ஆனால் 55 நாள் இது எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். பாருங்க எப்படின்னு. மெயின் சீரியஸ் உதாரணமாக ஃபர்ஸ்ட் மெயின் சீரியஸ் அயற்சொல் அகராதி, ரைட்டா? இந்த அயற்சொல் அகராதியில் இருக்கிற எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருவேன். மெயின் சீரியஸ் கரெக்டாக உங்களுக்கு அரை மணி நேரம் மணிக்க இந்த புக்கே முடிஞ்சிடும். அது எத்தனை பார்ட்டாக முடியுதுன்னு எனக்கு தெரியாது. நான் நடத்த தான் தெரியும். ஒரு 10 பக்கம் ஸ்பீடாக போகும், ஒரு 10 பக்கம் ஸ்லோவாக போகும். பட் ஃபுல் ஷார்ட்கட் தான். அண்டர்ஸ்டாண்டிங்கும் கூட. ஷார்ட்கட்னா ரொம்ப புரியாது தான் ஷார்ட்கட் போட முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்டில் நடத்தி கொடுத்துருவோம். அப்போ அயற்சொல் அகராதி மெயின் சீரியஸு, நவீன தமிழ் அகராதி மெயின் சீரியஸு, அதுக்கப்புறம் மயங்கொலி சொற்கள் மெயின் சீரியஸ். இந்த 3 மெயின் சீரியஸ் காலை, மதியம், இரவு. இது கரெக்டாக பிரிச்சிட்டோம், ரைட்? அடுத்தது பழமொழி 400, மரபு தொடர், ஓமை தொடர். அதுவும் ஒரு மெயின் சீரியஸாக பிரிச்சிருக்கோம். அதுவும் சைட் பை சைடாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மெயின் சீரியஸுங்கிறது டெய்லியும் கண்டிப்பான முறையில் 3 வீடியோ. நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு 6 மணிக்கு ஒரு வீடியோ, மதியம் 2 மணிக்கு ஒரு வீடியோ, நைட்டு 8 மணிக்கு ஒரு வீடியோ ஃபிக்ஸ்டாக இருக்கும். அது ஃபுல்லாக மெயின் சீரியஸாக இருக்கும். ஒவ்வொரு சண்டேவும் இப்போ பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, காலையில் மதியம் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்க, ஸ்கூல் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அது ஆக்சுவலாக அவங்க நித்யா வந்து அந்த ஐடியா சொன்னாங்க. ஸ்பெஷல் டாபிக்னு படிக்க இப்போ சின்ன புக், அந்த புக் இருக்கும். இப்போ உதாரணமாக இந்த புக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதான் SP 1. SP ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம நடத்தி கொடுக்க போகிறோம், ரைட்டா? இது வந்து இந்த புக்கு வந்து மணிமேகலை புஷ்பராஜ் முனைவர், தமிழில் ஒற்றைப்பிழையின்றி எழுத மிக எளிய விதிகள்னு சொல்லி ஒரு புக்கு. இப்போ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இதை பிச்சு நடத்தணும்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட். இதை ஒரே சீரியஸாக எப்படின்னா ஒரே வீடியோ சண்டே கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கரெக்டாக மதியத்துக்கு மேலே, ரைட்டா? நான் டைம் மட்டும் சொல்ல முடியாது சண்டே, ஏன்னா நான் இவ்வளவும் கொடுக்கணும். இது கண்டினியூட்டி போய்கிட்டே இருக்கும். அதில் இந்த வீடியோ அன்னைக்கு ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் இதை கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற விஷயத்தை நடத்தி கொடுத்துருவேன். அப்போ உங்களுக்கு ஒரு புக்கை முடிச்ச திருப்தி, டெஸ்ட் அடிச்ச திருப்தியும் கூட. இப்போ இதை தாண்டி நான் வந்துட போகுது. அப்படி எத்தனை டாபிக் நம்ம பிரிச்சிருக்கோம் ஸ்பெஷல் டாபிக்ஸு? மொத்தம் 9 நினைக்கிறேன். ஆமாம், அதை 8 போட்டோம்ல, ரைட்டு? 9 டாபிக். அது என்னென்னா ஒரு நிமிஷம் அதை விட்டுடுவேன். ஸ்பெஷல் டாபிக்ஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். சண்டே ஷெட்யூல் கொடுப்பாப்புல, நம்ம ஷெட்யூல் எழுதி வச்சிருக்கோம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை புஷ்பராஜ் அந்த புக்கு வந்து ஒரு சண்டே கொடுத்துருவோம். தமிழண்ணல் எழுதியது, ரைட்டா? பிழை திருத்தம் சார்ந்து அது ஒரு சீரியஸாக வந்துடும். சண்டே ஒரே நாளில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கற்றை வரைவியல்னு சொல்லி ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SP 6 என்னது வியாச விளக்கம் சார்ந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓகே டைப் பண்ணி கொடுக்குறேன் இது. அதுக்கப்புறம் இளங்குமரனாரோடையது. அதுக்கப்புறம் என்னது ஆமாம், இந்த கண்டென்ட் கோபி எல்லாத்தையும் என்ன பண்ணால் ஃப்ரண்ட் பேஜ் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு அவங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கணும்.
இந்த டாப்பிக்கான பிடிஎஃபையும் நம்ம கொடுத்துடணும் அவங்களுக்கு. ஆனால் அந்தந்த வாரம் கொடுத்தா மொத்தமாக கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவாங்க, நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. ரைட்டா? அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு வாரம் இந்த டாபிக் நடத்தி கொடுக்க போகிறோம்ல, அதில் ஹைலைட் பண்ணதை அப்படியே பிடிஎஃப் கொடுத்து விட்டுறணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அந்த வீடியோ ரெடியாக இருக்குது, டெஸ்ட்டு முடிஞ்சு. அப்போ எஸ்பி இதை தான் எஸ்பி, அதாவது ஸ்பெஷல் டாபிக். இது சண்டே வரும். கரெக்டாக நீங்கள் 55 நாளில் எடுத்து பாருங்கள், நம்ம தேதி எழுதி வச்சுருந்தோம்ல, தேதி எழுதி வச்சுருந்தோம். கரெக்டாக 9 வாரம் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இது முடிஞ்சிடும். அப்போ இது முடிஞ்சா ரைட். அயற்சொல் அகராதி, நவீன தமிழ் அகராதி, மயங்கொலி சொற்கள், அதுக்கப்புறம் மரபு தொடர், பழமொழி 400, இதுவும் மெயின் டாப்பிக்கில் முடிஞ்சிடும். அது போக இந்த 4 புக்கு இது 10 டேஸு. இது வந்து சைடில் என்ன பண்ணுவோம், எஸ்இ அதாவது ஸ்பெஷல் சீரியஸ், ஒரு எபிசோடு மாதிரி. இது அப்படியே நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? அதான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோமா? இல்லை முத்துக்குமாரன் எஸ்பி. இது தமிழ் இணைய, இந்த பாருங்க, தமிழ் இணைய கல்விக் கழகம், அதுல இருந்து பார்த்தீங்கன்னா கற்க கசடை இருக்குல்ல, இதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். இதை ஒரு 7 டேஸ்க்குள்ள, ஒரு வாரம் கழிச்சு, ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ்ல ஆரம்பிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு இதை 10 டேஸ்க்கு ஒரு புக்கு, மொத்தம் 4 புக்கு. இளங்கோமரனார் அவருடைய ஒரு புக்கும், கற்க கசடர இந்த புக்கு ஒரு புக்கு, அடுத்து முத்துக்குமாரன் தமிழ் மரபு ஒரு புக்கு, நல்ல தமிழ் எழுத வேண்டுமோ ஒரு புக்கு. இந்த 4 புக்கை எஸ்இ. அப்போ பாருங்க, மெயின் டாபிக், ஸ்பெஷல் சீரியஸ், அதாவது ஸ்பெஷல் எபிசோடு கூட வச்சுக்கலாம், ஸ்பெஷல் எபிசோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டாபிக். அப்போ இப்படி பிரிச்சுட்டோம். பிரித்து இப்போ உங்களுக்கு என்னன்னா, நான் சொல்லும்போது ஓகே சார் நீங்கள் ஏதோ பிரித்து கொடுக்க போகிறீங்க, கொடுங்க சார், இல்லைன்னா கொடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். கரெக்டாக சண்டே வந்துருச்சா, ஒரு புக்கு முடிச்சுட்டாரா. அதே மாதிரி டெய்லியும் 3 வீடியோ, தமிழ் வீடியோ க்ளீனாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த புக்கு முடிஞ்சிருச்சா அடுத்து மெயின் டாபிக் மாறிடும், மொத்தம் 55 நாளில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஒரு சில 1-2 புக்கு முடிக்க முடியல, ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதுக்கான அவசரமாக நடத்த முடியாது, அது அடுத்து கூட போய்க்கிறோம். ஆனால் மார்ச் 20 ஏன் முடிக்கணும்னா, அந்த லாஸ்ட் ஒரு 10 நாள் இருக்குல்ல, மார்ச் 20க்கு மேலே இருந்து ஏப்ரல் 1 வரைக்கும் ஒரு 10 நாள் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி, பெரிய டெஸ்ட்டாக நல்ல ஒரு தரமாக ஒரு 2 டெஸ்ட் கூட 400 கொஸ்டின் 500 கொஸ்டின் கூட எடுத்து நல்ல தரமான ஒரு டெஸ்ட் வச்சோம்னா, நீங்கள் எப்படி இருக்கணும்னா, அடடா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்ததை மைண்டில் ஏற்றி டெஸ்ட் அடிக்க வச்சு நம்மளை மைண்டில் பதிய வச்சுட்டாங்களே அப்படிங்கிற முழு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் நமக்கு ஏப்ரல் மே வேறு 2 மாதம் இருக்குது. அந்த ஏப்ரல் மேல நம்ம என்ன பண்ணிடலாம்னா, மார்ச் முடிஞ்சிட்டு ஏப்ரல் 1 மாதம், அப்புறம் மே வந்து ரிவிஷன் ஆரம்பிக்குதுல, ரைட். அந்த ஏப்ரல் 1 மாதத்தில் விடுபட்டதெல்லாம் சின்னதாக எடுத்து கொடுத்தோம்னா முழுமையாக அடைஞ்சிரும், கம்ப்ளீட்டாக முழுமையாக அடைஞ்சிடும். அவுட் சோர்ஸே பயப்பட மாட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வீம்புக்குன்னு உட்காந்து ரிவிஷன் பண்ணுவீங்க. படிக்கணுங்கிற ஐயோ பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும், இல்லாமல் விருப்பப்பட்டு இதை வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவுட் சோர்ஸில் எல்லாமே நடத்தியாச்சு, ஒரு தடவை வீடியோ பார்ப்பீங்க, அடுத்த ரிவிஷன் போது ஈஸியாக ஓகே இந்த புக்குனா இந்த டாபிக், யூனிட் 1 இந்த புக்கில் இருக்குது, ரைட், இதை மட்டும் படித்தா போதும். யூனிட் 3னா இந்த புக்கில் இருக்குது, ஓகே அது சார் நடத்தியாச்சு, நடத்துகிற வீடியோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, புக் எடுத்தீங்கன்னா முடிஞ்சு. அப்போ ரிவிஷன் வந்து உங்களுக்கு எளிமையாயிடும். ஆமாம். அதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கும் கூட, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் வச்சுருக்கோமா, இதில் இருக்குது ஓரெழுத்து ஒரு மொழி, அப்புறம் குறில் நெடில் வேறுபாடு, அப்புறம் இருபொருள் தரும் சொற்கள், இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கோம். பிழை திருத்தம், ஆமாம், ஓமை, இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 7 டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கும் எடுத்து உங்களுக்கு அழகாக வந்து அதில் என்னென்னா, நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஓரெழுத்து ஒரு மொழி இப்போ கவர்மெண்ட் பிடிஎஃப் தான் எடுக்கிறோம், எடுத்துகிட்டு அதை நாங்கள் ஒரு டிவைடிங் மெத்தடில் ஒரு மல்டி கலரில் நான் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். என்ன கோபி? அதாவது ஈஸி, மாடரேட்டு, டஃப். இப்போ ஒரு விஷயம் படிக்கிறோம்னா தெரிஞ்சதை திரும்ப படிச்சுட்டே இருக்கக்கூடாது. அது ஈஸியானது இந்த பக்கம் டைப் அடிச்சுட்டு மாடரேட் பண்ணி, மாடரேட்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலே இருக்கலாம். டஃப்னா என்னன்னா அது கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இந்த மாதிரி 3 அப்படி டிவைட் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கேன், இதை ஃபுல்லாக ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ இதை ஃபுல்லாக இப்படி பிரித்து உங்களுக்கு கொடுக்கும்போது என்னன்னா, அந்த சீக்கிரம் முடிஞ்சிடும். 5000 கலைச்சொற்கு 5000 வார்த்தைகள் வச்சு 5000 வார்த்தையில நமக்கு 3000 வார்த்தை அந்த அயற்சொல் அகராதியை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு நான் அவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, இதுல இருக்கிற பாதி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸி தான். மீதி இருக்கிறது மட்டும்தான் புது புது வார்த்தைகள் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும். டிஎன்பிசிலேயே அவங்க எடுக்கும் போது என்ன எடுப்பாங்க, அதைத்தான் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி நடத்தி கொடுத்துறான். முழு திருப்தி இருக்கணும். இப்போ எப்படின்னா, உண்மையாவே இந்த சிலபஸ் வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு மனக்குறை என்ன தெரியுமா, ஒரு திருப்தி இல்லாமையே போய்கிட்டு இருக்கு சார். என்னதான் படிச்சாலும், அந்த முன்னாடி ஸ்கூல் புக் மட்டும் தான் படிச்சாங்க 6 to 12. உங்களுக்கு மட்டும் இல்ல, நடத்துற எங்களுக்கே கூட, கொடுக்குற எங்களுக்கே கூட ஒரு திருப்தி இல்லாமையே அது இது புத்தகங்கள் எடுத்தாலும் இதை தாண்டி போயிடுவாங்களோ, இல்லை நம்ம கண்ணுல இருந்து ஒரு புத்தகம் தப்பி போயிருச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா முந்தானேத்து இப்போ இது நம்ம 29-30 புக்கு ஃபைனல் பண்ணிட்டு, முந்தானேத்து எது செல்லில் உட்காந்து தேடிக்கிட்டே அப்புறம் ஒரு புக்கு பயிற்சி தமிழ் ஒரு புக்கு, அதை பிடிஎஃப் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பயிற்சி தமிழ்ல போய் பார்த்தா அதுலயும் சில சொற்கள் இருக்கு, நமக்கு தேவையான டாபிக்ஸ் இருக்கு, அது இருக்கா ரிப்பீட்டட் இல்லையா அப்படிங்கிற பார்த்து. ஆக்சுவலா நீங்க சொன்னது இப்ப
இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது ஃபுல்லாவே இப்ப நாங்க இதுல சேர்க்கல. ஆமா, இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கோம். ஏன்னா இதுல இருக்கிற எல்லாமே இங்க கவர் ஆயிடுச்சு. சின்ன நம்ம அவுட் சோர்ஸ் நிறைய பிடிஎஃப் கிடைக்குது எடுத்து வச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல நான் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் போட்டுருக்க மாட்டோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே மார்க் பண்ணியிருக்காரு, எடுத்துட்டோம். ஏன்னா இப்ப பழமொழி தீபிகைன்னு ஒண்ணு இருக்கு, ரைட்டா? இது 2-3 பழமொழி எடுத்து வச்சிருக்கோம். பழமொழி 400 எடுத்து வச்சிருக்கோம். அந்த போது இன்னும் நிறைய வார்த்தைகள் விளக்கத்தோட ஒரு சில எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே ஒருவேளை அந்த மே மாசத்துக்கு அப்புறம் இந்த இதுல இருந்து ஏதாவது தேவைன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஆனா இதையும் வச்சுக்கிட்டு அதையும் வச்சுக்கிட்டு மெயினை விட்டுட்டு நம்ம சப்ஸ்டியூட் ஆட் பண்ணிட்டே போனோம்னா மெயினை விட்டுருவோம். முடிக்க வேண்டியது எல்லாத்தையும் முடிச்சிடணுங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சின்ன சின்ன இன்னும் நிறைய வரும். இன்னும் 3 மாசம் கழிச்சு இதுல இருந்து அதுன்னு ஏதாவது வந்துகிட்டா முடிச்சிடணும். அதுதான் பிளான், ரைட்டாப்பா? சோ இந்த முடிச்சிடணும், கிடைச்சதை முடிச்சிடணும், கிடைக்காத அப்புறம் பார்க்கலாம். கிடைக்க படிச்சுக்கலாம். முதல்ல கையில என்ன இருக்கோ அதை படிச்சு அதுல தெளிவாக்கணும். ஆமா, கொஸ்டின்ஸ் நீ தான் கோபி பொறுப்பு. ஸோ ஸ்டாஃப்கிட்ட சொல்லி கரெக்டாக நான் டாபிக் முடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். நீ கரெக்டாக அந்த டாப்பிக்கில் இருந்து 50 கொஸ்டின் செட் பண்ணி அந்தந்த டிரைவ் லிங்க் வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஹைலைட் பண்ண பிடிஎஃப் வெரிஃபை பண்ணிடுங்க. ஸ்கூல் புக்கு நீ தான் கிருஷ்ணா பொறுப்பு. ஸோ அழகாக கொண்டு போயிட்டே இருந்தோம்னா நான் அவுட் சோர்ஸ் முழு பொறுப்பு. இது முழுக்க அப்படி போயிட்டே இருக்கும். சார் ஜிகேக்கு சார் ஜிகே தனி, இதை பற்றி இங்கே பேசவே வேணாம். ஏன்னா தமிழுக்கு ஒரு தீர்வு வேண்டும். 90 மார்க்கு கண்டிப்பாக எடுக்க வைக்கணும். அதற்கு நம்ம முழு முயற்சியை உழைக்கணும். அது சீக்கிரம், அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கல் முடியட்டோங்கிறத வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் நாங்கள். ஏன்னா பொங்கலில் நீங்களும் அது இருப்பீங்க, நாங்களும் கொஞ்சம் பிஸ் ஷெட்யூலில் இருந்தோம், நிறைய ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வரணும். சும்மா ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டோம், இதை வச்சு நடத்துவோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அடித்து கொடுத்தா கொஸ்டின் தவறாமல் அங்கே இருக்கணும். அப்படின்னா தானே ஒரு முழு திருப்தி இருக்கும். நடத்தினேன், ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துகிறோம். அப்போ அது எங்களுக்கு ஒரு முழு திருப்தி இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, அந்த வீடியோ பார்க்குறீங்க, ரைட்டா? நெட்டு கார்டு போட்டு ஏதோ ஒரு கிராமத்தில் உட்காந்து எங்கேயோ ஒரு இடத்துல டைம் ஒதுக்கி வேலைக்கு பிள்ளை ஊட்டியெல்லாம் பார்க்க முடியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கல்ல, நம்புறீங்கல்ல. அப்போ அந்த நம்பிக்கையை பார்த்தோம் நம்ம நடந்துக்கணும்ல. ஸோ அந்த அடிப்படையில் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப மோர் தென் பெனிஃபிட்டாக இருக்கும். நாளைக்கு இந்த புரட்சி தொடங்குது. புரட்சியோட முடிவு தீர்வு வெற்றியாக தான் இருக்கும். கண்டிப்பான முறையில் 55 நாள் கழிச்சு நீங்களே சொல்லுவீங்க, சார் இந்த புரட்சியில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம், நம்ம நல்லா தெளிவாயிட்டோம்னு சொல்லுவீங்க. அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. அதனால தான் நான் என்னன்னாலும் பரவாயில்ல. இப்போ இந்த புக்கெல்லாம் நவீன தமிழாறு புக்கு இப்போ டீமில் சொன்னாங்க இல்லை ரொம்ப கஷ்டம், அது என்னன்னு பார்ப்போம், அது அந்த கஷ்டத்தை பார்ப்போம், நடத்தி கொடுப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ கஷ்டமாயிர போகுது, எவ்வளோதான் கஷ்டம் வந்துட போகுது, நடத்தி கொடுப்போம். நம்மளால முழுசா முடிக்கல, பாதி கூட நடத்தும் போது கூட ஓரளவுக்கு மீதி பாதி கூட ஸ்டூடெண்ட் படிக்க மாட்டாங்களா? அப்போ எதுவுமே தொடங்காமல் அது வேணாம், அது கஷ்டம், அதை ஒதுக்கிடுவோம், இதை ஒதுக்கிடுவோம், அதை ஒதுக்கிடுவோம். இப்போ பழமொழி 400 விட்டா ஒரு 3 நாள் நடத்தி முடிச்சிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம தொட வேண்டியதாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஒரு அழகாக வரிசையாக கொண்டு போனாதான் உங்களாலையும் ஒரே நாளில் நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். இன்னைக்கு 30 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ பார்க்கறதே பெருசாக இருக்குது. அப்போ உங்களுக்கும் தகுந்தாப்புல இருக்கணும். அதுதான் காலை மதியம் இரவுன்னு பிரிச்சிருக்கோம். ஏன்னா இடையில ஜிகே மேக்ஸ் இது எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பான முறையில் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸோட நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்த டீம், இன்னும் 2 ஸ்டாஃப் வரல, ஆதரவோட தான். ஸோ தேங்க்யூ. கண்டிப்பான முறையில் இந்த புரட்சியில் வெற்றி பெறுவோம். நீங்களும் வெற்றி பெறுவீங்க. இந்த எக்ஸாமில் 90க்கு மேலே எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. இது கண்டிப்பாக நடக்கும், ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.